ஹாய் சினிவல்ஸ் அண்ட் சிஸ்டர் சுந்தரராஜன். ஸோ ஆறாமலே படத்தோட ஃபர்ஸ்ட் மிஷன் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பிளாட் அப்படி பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கர இந்த ஃபேண்டசிஸான லவ் இருக்குல்ல, சினிமா லவ். ஸோ அப்படிப்பட்ட லவ் நம்பக்கூடியவராக இருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவராக இருக்கும்போது இவர் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படியே சும்மா இருக்கும்போது சில சம்பவங்கள் நடந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அப்பா சொல்ற வேலைக்கு போறாரு ஒரு மேட்ரிமோனி கம்பெனிக்கு. அந்த மேட்ரிமோனி கம்பெனில வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையில லவ்ல அவங்களுக்கு ஒரு செருப்படி விழுந்திருக்கு. அந்த செருப்படிக்கு அப்புறமா லவ் மேல அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த லவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அந்த அந்த கிளைண்ட்ஸை வந்துட்டு கன்வெர்ட் பண்றது தான். அவங்க தான் எம்ப்ளாய் ஆஃப் தி மந்த், சீனியர் எல்லாமே அவங்க தான். ஸோ அந்த லவ்ங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி வர கிளைண்ட்ஸை வந்துட்டு மேட்ச் பண்ணி முடிச்ச அளவுக்கு எல்லா கிளைண்ட்ஸுமே அவங்க இது பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 960 என்னமோ வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கூட கன்வெர்ட் பண்ணா 1000 வந்துருங்கிற சுச்சுவேஷன்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோக்கு அவங்க மேல ஒரு லவ் இருக்கு. அதே சமயத்துல இப்ப இந்த கம்பெனில சேர்ந்திருக்காரு. இவரு வந்துட்டு கன்வர்ஷன் பண்ணணும், இவருமே வந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணணும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஒப்பீனியன்ஸ் இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்றாங்க. இதுக்கு நடுவில் விடி விசாரோடைய கேரக்டர், ஹர்ஷத்தோடைய கேரக்டர் என்னென்ன மாதிரி நடக்குது, என்ன அடுத்தடுத்த கதைகள் அப்படிங்கறத இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஹீரோ கேரக்டர் ஒரு சைடு இப்படி இருக்காரு, ஹீரோயின் கேரக்டர் ஒரு சைடு இப்படி இருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு நடுவுல ஒரு 3 விஷயம், ஒரு 3 சப்ளாட்ஸ் வருது. அந்த 3 சப்ளாட்ஸ் தான் அந்த கதையை நகருது. ஃபர்ஸ்ட் சப்ளாட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு ஆள் வந்துட்டு இந்த மேட்ரிமோனியில என் பொண்ணுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ அவங்கள வந்துட்டு போய் பார்க்கும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வேணுங்கும்போது உங்க பொண்ணு ஏதாவது கேட்கலாமாங்கும் போது என் பொண்ணு சொல்றதுதான், என் பொண்ணெல்லாம் இல்ல நான் சொல்றதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு வேற ஒருத்தன் மேல விருப்பம் இருக்கு. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு அந்த பையன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஹை ப்ரொஃபைல் வந்துட்டு ஒரு பையனை தேடிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இவரே வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்றாருல, அவருடைய ப்ரொஃபைலை எடுத்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு ஆள் மாதிரி செட் பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது இவங்கள்ட்ட சேர்த்து வச்சலாம் ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயங்கிறது விடிவி சார் கேரக்டர் வந்துட்டு அவரு வந்துட்டு 55 வயசு அவருக்கு. தன்னுடைய 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கீழே ஒரு அடிபட்டு அவருக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கிறது வந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பெருசா கல்யாணத்துல விருப்பம் இல்லாம அவரோட அம்மாவை பார்த்துக்கிட்டு அவர் ஜாலியா இருந்துகிட்டாரு. இப்போ 55 வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு யார் தோணை, உன்னை யார் பார்த்துப்பா, சோ நீ வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற சொல்லும் போது தன்னுடைய அம்மாவுக்காக சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிமோனி கம்பெனிக்கு வராரு. அவர் வந்துட்டு ஒரு சில்வர் கிரேடு கஸ்டமர். ஸோ இதுக்கு கிளைண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு பணக்காரர் சொன்னேன் அவர் வந்துட்டு கோல்டு. அவன் இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா மொத்த ஆஃபீஸுமே சேர்ந்து அவங்களுக்காக சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர் வந்துட்டு சில்வர். ஸோ இவங்க வந்துட்டு பெருசா யாரும் கண்டுக்கல. வரவங்களுமே வந்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே, பட் இவருக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால பெருசா வந்துட்டு யாருமே கண்டுக்கல அப்படிங்கும்போது எல்லாருமே விட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு கட்டத்துல வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு சவால் விடுக்கிற சுச்சுவேஷன் ஏற்படுது. என்னன்னா இவ்வளவு பெரிய ஹை ப்ரொஃபைலான அவங்களுக்கு போயிட்டு நீங்க அவ்வளவு இதா பேசுறீங்கல்ல, இங்க ஒருத்தர் இருக்காரு, இவரை வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு பார்த்து உங்களால இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லும் போது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஆகி ஹீரோயின் வந்துட்டு ஒரு சவால் மாதிரி விட்டுக்கிறாங்க. 2 பேருமே இது பண்றோம், 2 பேருமே இவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டு அதுல வந்துட்டு இது பண்றாங்க. அதுல 2 பேர் பாக்குற பெண்களுமே வந்துட்டு இவருக்கு சரியா அமையல. சோ ஒரு அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இவரே வந்துட்டு பயங்கர கோவப்பட்டு வெடிச்சு இது விடிவி சார் வந்துட்டு இந்த படத்துல இவர் ஒரு ஜஸ்ட் காமெடி ரோல் அப்படின்னு நினைச்சேன். பட் இவருமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு என் அம்மாவுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி வந்து இங்க நின்றுட்டு இருக்கேன், நான் எங்க நான் அவமானப்படணும்னு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல கத்தி பேசி உங்களுடைய சவாலுக்காக என்னை கோமாளி மாதிரி ரோட்ல சுத்த வச்சீங்க, ஒரு பொண்ணு இப்ப என்ன பேச வச்சுட்டு இருந்தீங்களே அதெல்லாம் என்ன, இப்ப என் அம்மாவுக்காக தான் இது பண்ணிட்டு இருந்தேன், என்னால எனக்கு உங்களுக்கு எதையும் இது பண்ண முடியாது அப்படிங்கும்போது நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி இது ஒரு பிளாட்டா அமையுது. சோ இந்த பிளாட்டோட எண்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது போன பிளாட் சொன்னேன்ல அதோட எண்டு இதோட எண்டு, இன்னொரு பிளாட் 3வது பிளாட் இருக்கு அதோட எண்டு எல்லாத்தையும் நான் சொல்றேன். சரி இப்ப 3வது பிளாட்டுக்கு வருவோம். 3வது பிளாட்டுங்கிறது இவருடைய அப்பா அம்மா. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு ஹீரோடைய அப்பா அம்மா வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டைங்கிற மாதிரி பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஹீரோடைய அப்பா வந்துட்டு ஒரு ஸ்டிஃபான ஒரு ஆளு, பெருசா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு கல்யாண போனாலே சிரிக்காத ஒரு ஆளு பக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சோ இப்படி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த படத்தோட எண்டு கிட்ட வரும்போது ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போறாங்க. இந்த லவ் அப்படிங்கிற விஷயம் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் லவ் பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு அவரோட ஓடி போயிட்டேன். அப்பெல்லாம் ஓடி போறது ரொம்ப கஷ்டம், எப்படி ஓடி போயிட்டோம். பட் அதுக்கப்புறமா லைஃப் அப்படிங்கிறது புரிஞ்சுது, அவனோட என்னால இருக்க முடியல, எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு,
ஒண்ணு அவனை விட்டுட்டு வந்துடுறது, இல்லைன்னா அவனோட சேர்ந்து சாகிறது. நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல வந்துட்டு என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் சொல்ற மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் வீட்டுல சொன்னாங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க பார்த்த பொண்ணு பையன் மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க அப்பாவை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு யாரோ மாதிரிதான் வீட்டுக்குள்ள நானும் உங்க அப்பாவும் இருந்தோம். பட் அவர் வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுமே என்னை பத்தி இது பண்ணிட்டு இருந்திருக்காரு. இத்தனை வருஷங்கள்ல என்னைக்குமே வந்துட்டு அந்த பாஸ்ட பத்தி அவர் பேசினதே கிடையாது. இதுவும் ஒரு லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா நம்ம விடிவி சார் சொன்னார் இல்லையா, அவருடைய கதையில அவருடைய எண்டுல அந்த ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி கத்துனார்ல, ஏன் இப்படி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இம்பார்ட்டன்ட் தான், அதுக்காக வந்துட்டு இப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு பெரிய விஷயங்கிறது நடந்துச்சுல. அங்க ஒரு அம்மா வந்துட்டு அங்க வேலை பாக்குறவங்க வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு சிங்கிள் மதர், ஒரு 8 வயசு பையனுக்கு அம்மா. சோ அவங்க இதை பார்த்துட்டு அவங்க விடிவி சார் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. இது ஒரு விதமான லவ்வா இருக்கு. மூணாவது இந்த ஃபேண்டசிஸ், இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன அவங்க அம்மா கதை அப்படிங்கிறது சிச்சுவேஷன்லாம் இருக்கிறது. ரெண்டாவது சொன்னது சாய்ஸா இருக்கிறது. மூணாவது சொல்றது ஃபேண்டசிஸா இருக்கிறது. மூணாவது சொல்றது வந்துட்டு அந்த ஹை ப்ரொஃபைல் அவங்க. ஸோ அதுல வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த பணக்காரர் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அவரோட பொண்ணுக்கு வேற அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை கட்டி வச்சிருவாரு. பட் அதுக்கப்புறமா அந்த லைஃப்ங்கிறது நல்லா இல்லாம போயிடும். ஸோ அது வந்துட்டு ஒரு கட்டத்துல டிவோர்ஸ்னு வந்து நிக்குது. டிவோர்ஸ்னு வந்து நின்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பனுக்கு புரியுது தான் பொண்ணுக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அந்த பையனையே திரும்பி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த 3 பிளாட் லைனுங்கிறது இந்த 2 கேரக்டரை வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்குது, இவங்களுக்குள்ள அந்த லவ்ங்கிறது எந்த அளவுக்கு மாறுது, இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லவ், ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ் லவ்ங்கிறது ஃபேண்டசிஸா இருக்குல்ல, அது ஃபேண்டசிஸ் இல்ல, கொஞ்சம் கூட அது லாஜிக்கலாவும் இருக்குங்கிறது உடையுது அவருக்கு. அண்ட் ஹீரோயினுக்கு வந்துட்டு லவ்னாலே அது வந்துட்டு வெறும் வேஸ்ட் தான், உங்களோட லவ்வை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஒண்ணும் கூட புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அது பிரேக் ஆகுது. அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குங்கிறது பிரேக் ஆகுது. ஸோ இந்த 2 கேரக்டருக்குமே இருக்கிற அந்த லவ் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் பிரேக் ஆயிட்டு எப்படி இவங்க 2 பேர் சேர்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த மீதி கதையில இருக்கு. ஹர்ஷத் கான் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்துட்டு இவங்க 2 பேருமே லீட்ஸ் நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் விட்ட டீசர்லயே புரிஞ்சிச்சு, ஓகே இவங்க வந்துட்டு லீட்ஸ் இல்ல, ஹர்ஷத் கான் வந்துட்டு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான் சொல்லிட்டு. பட் இந்த கேரக்டர் வந்துட்டு இந்த கதைக்கு வந்துட்டு தேவைதான். ஏன்னா இந்த மொத்த கதையுமே ஒரு ஜஸ்ட் அனதர் லவ் ஸ்டோரி தான். என்னன்னா இந்த கதை வந்துட்டு எல்லாத்துக்கும் ரிலேட் பண்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு பெருசா ரிலேட்லாம் ஆகல. பட் எனக்கு ரிலேட் ஆனது ஹர்ஷத் கான் கூட தான். ஏன்னா ஹர்ஷத் கான் வந்துட்டு இந்த ஹீரோ கேரக்டருக்கு ஃப்ரெண்டா இருக்கும்போது அவர் செய்யற ஒரு விஷயத்தையுமே நம்மளும் செஞ்சிருப்போம். எவனோ ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ, அந்த லவ்வுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதான் ஹர்ஷத் கான் பண்றாரு. அண்ட் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்த பார்த்து ரியாக்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதைத்தான் ஹர்ஷத் கானுமே ரியாக்ட் பண்றாரு. சோ அவருடைய கேரக்டர் முழுக்கவே ஆடியன்ஸோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. சோ அந்த கேரக்டர் இந்த படம் ஃபுல்லா இருக்கும்போது, படம் ஃபுல்லா இல்லைனாலுமே கூட ஒரு 80% கிட்ட வராரு. சோ அவர் இருக்கக்கூடிய மேஜர் சீன்ஸ்ல வந்துட்டு சிரிப்பும் செம்மையா இருக்கு. அதே சமயத்துல அவரோட இடத்துல நம்மளுமே இருந்து அந்த கதையை பாக்குற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிருக்காங்க. அது சூப்பரான விஷயம். அந்த ஹர்ஷத் கான் கேரக்டர் வந்துட்டு செம்ம சூப்பரா அந்த இடத்துல ஃபிட்டிங் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ல போனா இது ஒரு ஜஸ்ட் அனதர் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது மட்டும் தான் நெகட்டிவ்னு சொல்லுவேன். இதுல ஒன்றும் புதுசுங்கிறது ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கூட வந்துட்டு சைக்காலஜிக்கலா போயிருக்காங்க. பட் அதையுமே கொஞ்சம் நான் ஃபீல் குட் விஷுவல்ஸோடயே இது பண்ணிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட சைக்காலஜிக்கலா லவ்வா கூட மாத்தி இருக்கலாம். ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்கும் போது இந்த இடத்துல வந்துட்டு இது அவங்க கொஞ்சம் அந்த விஷுவல் அதுங்கிறது வந்துட்டு ஒரு ஃபீல் குட் லவ் படம், ஒரு கமர்ஷியல் லவ் படம் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. அப்படி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி கூட போயிருக்கலாம். ஒரு ஒரு எப்படி சொல்றது, நம்ம இது சைடு பி சப்த சாகரடாச்சு, அதெல்லாம் கொஞ்சம் சைக்காலஜிக்கலா போயிருப்பாங்க. அது அளவுக்குன்னு சொல்லல. பட் அந்த அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே நீங்க கூட பாத்தீங்கன்னா அந்த லவ்ங்கிறது கொஞ்சம் சைக்காலஜிக்கலா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி கூட போயிருக்கலாம். பட் இவங்க வந்துட்டு ஒரு ஜஸ்ட் அனதர் லவ் படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இந்த படம் பார்க்கும்போது. சோ நல்ல படம், ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு கருத்துன்னு சொல்ல மாட்டேன். கருத்தெல்லாம் இவங்க பெருசா சொல்லல. பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பத்தி ஒரு டிபேட், ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி போயிருக்காங்க. இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இது, இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இது, எப்படி பிரேக் ஆகுது, என்ன நடக்குது, வேற வேற விதத்துல இந்த லவ்வோட டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்துட்டு பேசிக்கா காமிச்சிருக்காங்க. அந்த சிம்பு சாரோட வாய்ஸ் ஓவர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த லவ் வந்து நம்மள வந்து தேடி தாக்கணும், போட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன, அதாவது சிம்பு சாரே சொல்ற மாதிரி நான் அந்த படத்துல சொன்னதை இந்த பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பட் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட எண்ட்ல வேற ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்றாங்க. லவ்ங்கிறது இதுதான், அதுவா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க. அது என்னங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஒரு நல்ல படம், முடிஞ்ச தேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களோட இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் சுந்தரராஜன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.